ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஷார்ட்ஸ். மூணார்ல டே 2 எங்களோட ஐட்னரி என்ன, நாங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம் அண்ட் மூணார்ல நீங்கள் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 1 நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்து மழை தூரல் விழுமோ, காதல் வர கால் விரல்கள் கோலமிடுமோ, கை நகத்தை பல் கடிக்க ஆசைப்படுமோ, எதுவுமே நடக்கலாம், இறகின்றி இளவனும் பறக்கலாம், இதுவரை மூணாரில் எந்த பக்கம் திரும்பினாலுமே பயங்கர க்ரீனரியாக இருக்குங்க. எல்லா பக்கமுமே டீ பிளான்டேஷன் தான். நாங்கள் செகண்ட் டே காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரூம்லேருந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் கிளம்புனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங் ஆன் அண்ட் ஆஃப் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் சஃபாரி தான். இந்த எலிஃபென்ட் சஃபாரிக்கு அவங்க 700 சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஒரு எலிஃபென்ட் மேலே 4 அடல்ட் வரைக்கும் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு எலிஃபென்ட் சஃபாரிக்காக உள்ளே வந்தோம். இது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வே மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா இங்கே எலிஃபென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5 எலிஃபென்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் மேலேயே நம்ம வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் நாங்கள் போன எலிஃபென்ட். இந்த எலிஃபென்ட்டோட பேர் சுந்தரி. இதுக்கு ஒரு 30 years இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எலிஃபென்ட் மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க. ஆனால் அதில் உட்கார்றது அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் கிடையாது. எலிஃபென்ட்டோட பாடி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி தான் உட்கார வேண்டியதாக இருக்குது. அண்ட் அது எலிஃபென்ட்டுமே கொஞ்சம் ஆடி ஆடி கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடக்க தான் செய்யுது. ஸோ நம்மளுமே மேலே உட்காரும் போது அப்படியே கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி தான் போகிற மாதிரி இருக்குது. எல்லா எலிஃபென்ட் கூடயுமே அந்த ட்ரெயினரும் கூட வராருங்க. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த எலிஃபென்ட் மூவ் ஆகுது. இது 2 பாத்துவே இருக்கு. இந்த மேலே ஹில்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது மேலே ஏறிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக போய் அந்த எண்டில் ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி இன்னொரு வே இருக்கு. அந்த வே வழியாக இது வெளியில் வந்துடுது. இதுதான் ஒரு சஃபாரி ரைடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகுது. அந்த ரைடு நம்ம ஜாலியாக மேலே ஏறி உட்காந்தாச்சு. அண்ட் அதோட ஸ்கின்னு அந்த முடியெல்லாம் நான் தொட்டு பார்த்தேங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, குத்துது. எலிஃபென்ட் மேலே அதனால தான் உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால மேலே இந்த மாதிரி ஒரு தார்பாய் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே உட்காருக்கு ஒரு குஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இது மேலே நம்ம உட்காந்துட்டு போகும்போது நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஆடி ஆடி நடக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆடி ஆடி தான் நடக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்கள் எலிஃபென்ட் நின்றுச்சு, மூவே ஆகலை. அதுக்கு என்னன்னு தெரில. அப்புறம் அந்த பாகன் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த எலிஃபென்ட்டோட ட்ரைனர். அவர் கொஞ்சம் சத்தம் போட்டார், வா வா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த எலிஃபென்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சது. நீங்கள் பார்க்குறீங்களா, அவர் நல்லா திட்டுறாரு அதை. அதுக்கப்புறம் தான் அது மூவ் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அந்த கீழே இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா ஈவனாகவே இருக்காது. ரொம்ப மேடும் பள்ளமுமா தான் இருக்கும். ஸோ அந்த எலிஃபென்ட் ஈஸியாக அது மேலே ஏறி போயிடுது. நமக்கு தான் அது பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஸோ நம்ம மேலே பிடிச்சிக்கும் போது அது கிரிப்பு கொடுத்துருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்கு. அது ரொம்ப நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணும். இது சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். இந்த கீழே இறங்கி திரும்பணும் இந்த இடத்துல. இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த எலிஃபென்ட் அழகாக பொறுமையாக எங்களையும் தூக்கிட்டு அதுவும் நீட்டாக இறங்கிருச்சு. இந்த எலிஃபென்ட்ஸ் அவை தொடர்ந்தெல்லாம் விட மாட்டாங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 2-3 ரைட்ஸ் போனதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. பக்கத்துலேயே ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கு. அங்கே போய் கொஞ்ச நேரம் அது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வருது. ஸோ எலிஃபென்ட்டை மாற்றி மாற்றி தான் இங்கே சஃபாரிக்கு விடுறாங்க. எலிஃபென்ட் ஆடி ஆடி நடக்கும்போது நம்மளே ஒரு பக்கம் சாஞ்சு அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த மேலே கொடுத்துருக்க கம்பியை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே விழுக மாட்டோம். அண்ட் ஒவ்வொரு ரைடு முடிச்சதுக்கப்புறமும் அந்த எலிஃபென்ட்டை சியர் பண்ணுற மாதிரி அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். அது பைனாப்பிள் கொடுக்குறாங்க. ஒரு பேஸ்கெட் ஆஃப் பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த பைனாப்பிள் வாங்கி அதுக்கு ஃபீட் பண்ணோம். அந்த பைனாப்பிள் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீசஸ் வச்சுருக்காங்க. அதுதான் அதோட அளவு போல் இருக்குது. கரெக்டாக அந்த எலிஃபென்ட்டுக்கு தெரியுது. அது 5 பீசஸ் முடிகிற வரைக்கும் அது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. அண்ட் அது கரெக்டாக 5th பீஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது திருப்பி சாப்பாடு கேட்கறதில்ல. பாரு, ஃபர்ஸ்ட் பீஸ் முடிச்சுட்டு செகண்ட் பீஸ் நான் கொடுக்குறேன், அதையும் வாங்கிட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கோம். அந்த 5th பீஸ் முடிச்சதுக்கப்புறம் அது திருப்பி எதுவும் கேட்காது. அண்ட் நாங்கள் எலிஃபென்ட்டுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். மூணார் டீ வாங்காமல் போனால் எப்படி? நெக்ஸ்ட் லொக்கேஷனே டீ லொக்கேஷன் தான். அங்கே சாய் பசாங்க கடை இருந்துச்சு. சரி, அங்கே போய் ஏதாவது ஒரு டீ வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் காஃபியுமே இருந்தது. இதில் டீலே பார்த்தீங்கன்னா பிளாக் டீலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. ரோஸு, மசாலா, வனிலா, எலாச்சி அப்படின்ட்டு நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸுமே நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு க்ரீன் டீ அண்ட் ஒரு
பிளாக் டீ மட்டும் வாங்கினோம். அண்ட் அதில் ஆஃபர்ஸ் கூட இருந்தது. அண்ட் அங்கேயே வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு டீ மாதிரி குடுக்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க வந்து வாங்குனோம். நெக்ஸ்ட் அடுத்த லொகேஷனுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஹில் ஏரியால போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து நம்ம ஹாரன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நெறைய இடத்துல சும்மா வந்து இறங்கக்கூடாது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு காட்டு மிருகங்கள் வந்து அங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைட்ல இருந்தா கம்பி போட்டு வச்சிருக்காங்க. அதையும் மீறி சப்போஸ் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து நெறைய பேர் நிக்கிறதில்ல. நாங்க ஆன் தி வே பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் கீழ நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க என்னாச்சோ அப்படின்ட்டு இறங்கி வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது. இப்ப தான் வந்து ஒரு யானை வந்து கிராஸ் பண்ணி போனதா சொன்னாங்க. அண்ட் நல்ல வேளை நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். யானை வந்திருந்தப்ப பார்த்துருந்தோன்னா மாட்டியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா அப்படிங்கிறத தெரியல. நான் ஜூம் பண்ணி வேணால் காமிக்கிறேன். யானை இப்போ தான் இறங்கி கீழே போய் தண்ணி குடிக்க போயிருக்கு. திருப்பி மேலே வந்தாலும் வரும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள்லாம் அது வந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னதுமே நாங்கள் எல்லாம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அனிமல்ஸ் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து ட்ராவல் பண்ணி வந்தோம். எங்களோட அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்ஸ் தான். அடல்ட் கிட்ஸ் அப்படின்னு யார் வேணாலும் வந்து இந்த ஃபன் ரைடுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் தான். உள்ளே போனோம் அப்படின்னாலே மினிமம் வந்து ஒரு 4 hours ஆயிடுங்க. இந்த கவ்பாய் பார்க்குக்குள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 500 அண்ட் கிட்ஸுக்கு 300 வந்து சார்ஜ் பண்றாங்க. மினிமம் ஒரு 30 ரைட்ஸாவது இருக்குங்க உள்ளுக்குள்ள. ஏன்னா அவ்ளோ இருந்துச்சு இங்க. என்ன கேட்டிங்கன்னா வொர்த்தபிள் தான். இந்த ஃபுல் டே வந்து நீங்க இங்கேயே மட்டும் ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த மாரி ஒரு கொரில்லாக்குள்ள வந்து உள்ள வந்து வர மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஏதாவது எக்ஸிபிஷன்லாம் போனா வந்து என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட்ஸ்ல தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் லைட் எஃபெக்ட்ஸோட உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கிட்ஸுக்கு பயப்படுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. பட் பெரியவங்களுக்கு கேட்டிங்கன்னா ஓகே தான். இது வந்து பெருசா எதுவும் இல்ல. அண்ட் இது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரியே இருக்கு. இங்கே நாங்கள் உள்ளே வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நல்ல வேளை நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். என்ன அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பெருசாக பண்ண முடியாது. இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் நாங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வாட்டர் எஃபெக்ட்ஸோடு வந்து வச்சுருக்காங்க. இது பெருசாக ஒன்றும்லாம் இல்லை. அண்ட் இது அப்படியே கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து அடுத்து ஸ்பின் வீல் மாதிரி ஒன்று இருக்குது. அது கலர் கலராக லைட் வந்து அதை அந்த போகிற பாத்வே வந்து ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. இது கொஞ்சம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு நிறையா லைட்ஸு கலர்ஸோட இதுலேயுமே வந்து மியூசிக்கும் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதையும் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த மேஜிக் லைட்ஸ் மிரர் மேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மிரர் மேஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எந்த பக்கம் போகிறோங்கிறது கொஞ்சம் வந்து அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, குவைட் மேனேஜபிள் தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரே ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி தாங்க மழைக்கு முன்னாடி எங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சுது. இது வந்து நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நேராக வந்து இன்டோர் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டோம். எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த வால் கிளைம்பிங் பண்ணுறது, ஜிப்லைன் போகிறது, இந்த பஞ்சி ஜம்பிங், இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட். அதெல்லாம் எதுக்குமே பயப்படவே மாட்டேன். இதெல்லாம் அட்லீஸ்ட் லைஃப்பில் வந்து ஒன்ஸ் ஆவது ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஹை ஸ்பீட்ல வந்து ஒரு 15 to 20 ரவுண்ட்ஸ் வந்து அப்படியே வேகமா சுத்திட்டே இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கா, என்ஜாயபிளாவே இருந்துச்சு. அண்ட் இத சுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மழை பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க டக்குன்னு நேரா வந்து இன்டோர் கேம்ஸ்க்கு வந்துட்டோம். இன்டோர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இது முக்கியமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஏரியா மட்டும் இது வந்து 60 சினிமா அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து 3D கிளாஸ் குடுத்துடுறாங்க. இங்க உள்ள உட்காந்துட்டு நம்ம வந்து மூவி பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அந்த 6D அட்வென்ச்சரோட வந்து ஒரு மூவி மாதிரி ப்ளே பண்ணாங்க. அண்ட் அடுத்து வந்து கொஞ்சம் மழை நின்னதுனால வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஜிப்லைன் வந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் ஜர்க்கின் போட்டுட்டு அப்படியே வந்து இந்த ஜிப்லைன் வந்து ட்ரை பண்ணேன். வீடியோவில் இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மழையிலேயே அந்த ஜிப்லைன் போனது எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. दरदम दर मस्त मस्त दरदम दरदम दर मस्त मस्त दरदम दरदम दम ओ हमदम बिन तेरे क्या जीना ओ दम दरदम दर मस्त मस्त दरदम दरदम दर मस्त मस्त दरदम दरदम दम ओ हमदम बिन तेरे क्या जीना. தாங்க எல்லா ரைடையும் முடிச்சிட்டோம். இதுதான் எங்களோட டே 2 ஐட்னரியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.